நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. யார் தலைவராக வர்றாங்க பற்றியெல்லாம் பொறுப்பு கிடையாது. யார் தலைவராக வந்தாலும் நீங்கள் வேலை பார்த்து உழைச்சாதான் நீங்கள் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. என்ன அதனால ஒவ்வொரு தொகுதி மக்களும் உங்களுக்குள்ள எந்தவித கட்சி பாகுபாடு பார்க்காம ஒருமுகமாக நின்று உங்கள் எம்எல்ஏ கிட்ட டிமாண்ட் பண்ணணும். என்ன டிமாண்ட் பண்ணுவீங்க? எங்களுக்கு தரமான இலவச கல்வியை கொடுங்க, தரமான இலவச மருத்துவத்தை கொடுங்க, எல்லாருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் இலவசமாக கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுங்க. அது மட்டுமா மழை நீரை தேக்கி நல்ல தண்ணீரில் தற்சார்பு அடையணும். நல்ல விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. உணவில் தற்சார்பு அடைஞ்சு எல்லாரும் நஞ்சற்ற உணவை சாப்பிடணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க கொடுக்குற இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்குறாங்களோ கொடுக்கல, அப்படியே கொடுத்தாலும் அதை வாங்கி உங்களுக்கு எப்படி பத்தும்? ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 30,000 40,000 தேவைப்படும். குடும்ப செலவுக்கு வருஷத்துக்கு 50,000 தேவைப்படும். மெடிக்கல் செலவு இருக்குது, ரெண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்க்க மாட்டோம். 2.5-3 லட்ச ரூபா வருஷம் தேவைப்படும். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அதனால விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி எல்லா குடும்பத்துக்கு ஒருத்தருக்காவது வேலை கொடுத்து மாதத்துக்கு 15,000-20,000 சம்பளம் கேளுங்க. இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த எம்எல்ஏக்களுடைய உண்மையான நிறம் உங்களுக்கு தெரியும். இப்போ சேவை செய்ய வந்தாங்களா இல்லை கூத்தடிச்சு சம்பாதிக்க வந்தாங்களான்னு தெரியும். இதெல்லாம் டிமாண்ட் பண்ணி பிழைக்கிற வழியை பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறேன்னு சீமா சொன்னார். ஆனால் திரைக்கவர்ச்சினாலையும் பண வலிமையினாலையும் மற்ற கட்சி பண வலிமையினாலையும் இலவசங்க இதெல்லாம் கண்ணை மூடிட்டதுனால மக்கள் அவருக்கு யாரும் ஓட்டு போடலை. அட்லீஸ்ட் நீங்கள் டிமாண்ட் பண்ணி அவர் சொன்ன நல்லதெல்லாம் செய்வேன்னு சொன்னார் பாருங்கள். அதையாவது இந்த எம்எல்ஏட்ட கேட்டு வாங்க பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இல்லாட்டினா வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது என்னுடைய கவலை. நன்றி, வணக்கம்.